அண்ணாவின் மறைவை அடுத்து திமுகவின் தலைமை பொறுப்புக்கு கருணாநிதி தேர்வானது மற்றும் முதலமைச்சராக பொறுப்பேற்றது ஆகியவை சுவாரஸ்யமான பின்னணியை கொண்டதாகும். இதேபோல் திமுக இருமுறை பிளவை சந்தித்த போதிலும் கட்சியை கட்டிக்காத்தவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. பேரறிஞர் அண்ணா 2 ஆண்டுகள் மட்டுமே தமிழக முதலமைச்சராக பதவி வகித்து 1969 பிப்ரவரி 23 காலமானார். அவரது இறுதிச் சடங்குகள் முடிந்த மறுநாளே அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது கருணாநிதிக்கும் நாவலர் என்று அழைக்கப்பட்ட நெடுஞ்செழியனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. பெரியார் தலையிட்டு சமரசம் செய்து கருணாநிதியை முதலமைச்சராக்க முயற்சி செய்த போதும் நெடுஞ்செழியன் அதற்கு சம்மதிக்கவில்லை. பின்னர் கருணாநிதி சட்டப்பேரவை திமுக தலைவராக தேர்வானதும் நெடுஞ்செழியன் அமைச்சரவையிலிருந்து விலகிக் கொண்டார். இதனையடுத்து கட்சியின் தலைவராக கருணாநிதியும் பொதுச் செயலாளராக நெடுஞ்செழியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். பிறகு கருணாநிதி முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் 1971 ஆட்சியை முன்கூட்டியே கலைத்துவிட்டு தேர்தலை சந்தித்த கருணாநிதி அதில் 184 இடங்களில் வெற்றி பெற்று 2வது முறையாக முதலமைச்சரானார். 1972 திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேறியது கட்சியில் பெரிய பிளவாக கருதப்பட்டது. 1975 ஜூன் 25 அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட போது அதை கடுமையாக எதிர்த்ததால் 1976 ஜனவரி 31 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அதன் பிறகு 1977 தேர்தலில் எம்ஜிஆர் கண்ட அதிமுக முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தது. எம்ஜிஆர் மறைவு வரை, அதாவது சுமார் 13 வருடங்கள் கருணாநிதியால் முதலமைச்சராக முடியவில்லை. என்ற போதிலும் திமுக எனும் மாபெரும் இயக்கத்தை கட்டி காத்து மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைத்த பெருமை அவருக்கே உண்டு. 1987 எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக பிளவு கண்டதால் 1989 நடைபெற்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இருப்பினும் இந்திய அரசின் ரகசியங்களை விடுதலை புலிகளுக்கு தெரிவித்ததாக கூறி திமுக ஆட்சி 1991 கலைக்கப்பட்டது. 1991 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு 2 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. 1993 மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த வை கோபால்சாமி திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட போதும் கட்சியில் பெரும் பிளவு ஏற்பட்டது. பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் வை கோபால்சாமியுடன் சென்ற போதிலும் அதனையும் தாண்டி திமுக எஃகு கோட்டை போல நின்றதற்கு கருணாநிதிதான் காரணமாவார். இவற்றையெல்லாம் கடந்து 1996 தேர்தலில் திமுக 4வது முறையாக ஆட்சியை பிடித்தது.